எம்எல் சரவணன். ஸோ எம்பிபிஎஸ் உடைய தமிழ்நாட்டு மாணவர்களுக்கான அடுத்து கல்லூரியோட விவரங்களில் நம்ம யாருக்கும் சொல்லவே தேவையில்லை. அந்த மாதிரியான சில தகவல்கள்லாம் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறோம். ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு கல்லூரியை பற்றியும் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கோங்க, ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுக்கு ஒரு பிளானிங் ஷெடியூலிங் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அந்த ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான். ஏன்னா பிளானிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மெடிக்கல் கோர்ஸ் எப்போதுமே எடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு ப்ரீ பிளானிங் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு சக்சீடை பார்க்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு மெடிக்கல் கோர்ஸ் எடுக்கிறோமா, அதுக்கு உண்டான ப்ரிப்ரேஷன் ஃபஸ்ட்டு என்னோட மார்க் எங்கே இருக்குது, வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், நான் எந்த இடத்துல நின்றுட்டுருக்கிறேன், எனக்கு எங்கே இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவோ என்ஆர்ஐ கோட்டாவோ இல்லை என்னுடைய ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் ஆர்டர் என்ன, பிளான் எக்ஸிக்யூஷன் என்ன, என்னோட மார்க் ஒரு 450 மார்க் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாவுக்கு ஒருவேளை பொருத்தமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது, அப்போ பொருத்தமாக இல்லைன்ற அப்படின்னா பிளான் நம்பர் 2 என்ன, பிளான் நம்பர் 2 என்னுடைய பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல, என் பாக்கெட்டில் இவ்வளோ தான் பணம் இருக்குது, அப்போ பட்ஜெட்டுக்கு ஒத்து வரல, அப்போ அடுத்து இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ரிசோர்ஸ் என்ன, இல்லை வேறு மாநிலங்களில் இருக்கிற ரிசோர்ஸ் என்ன, இல்லை வெளிநாடுகளில் இருக்கிற ரிசோர்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிளானிங்கோ அனலைசிஸோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு சந்திப்பான சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்போதுமே இதுக்கு நாங்கள் திரும்ப எல்லா வீடியோவிலும் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்க ஒன்றுமே இல்லை. உங்கள் கூட ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு நபரை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை அவங்கள்ட்ட வந்து கேதர் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குற ஐடியாக்களை நல்லா உன்னிப்பாக கேளுங்க, பல பேர்கிட்ட விசாரிங்க, உட்காந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கள், உட்காந்து அதை பற்றியான நிறைய விஷயங்களை தேட உங்களுடைய தேவைகள் மிக மிக ஷார்ப்பனிங் ஆகிட்டே இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன தேவைன்னே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஏன்னா எங்களுக்கு நிறைய வரலாறுகள்லாம் இருக்குது. ஸோ 2022 ஒரு கவர்மெண்ட் ஒரு பேரண்ட்ஸ் எங்கிட்ட வராங்க, அவங்களுக்கு நான் எல்லா வழிமுறைகளும் சொல்லி ஒரு மார்க் ஒரு 400+ எக்ஸாக்டாக மார்க் சொல்ல வேணான்றதுனால சொல்லலை, ஒரு 450+ ஒரு எம்பிசி கம்யூனிட்டி அந்த ரேஞ்சில் ஒரு மார்க் இருக்கிறாங்க. அந்த மார்க்கை வந்து நான் ப்ரிப்பேர்ட்டு நிறைய அனலைசிஸ் ப்ரிடிக்கல் எல்லாத்தையும் பண்ணி என்னுடைய தொலைநோக்கு பார்வையில் இந்த ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணுறோம். அதை வந்து அவங்க எல்லாம் ஃபுல்லாக கேட்டு முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அது எதுக்கு நான் இவங்கெல்லாம் பார்க்கணும், எதுக்கு இதெல்லாம் நான் கேட்கணும், வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம், எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பக்கத்து மாநிலத்தில் ஒரு கல்லூரிக்கு போகிறாங்க, நேரடியாக கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆகுது, ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த வருஷம் அஸ் பர் த ரூல், அஸ் பர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எம்சிசி அட்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் அட்மிஷன்ஸ் வாங்கிட்டால் அடுத்த ஸ்டேட்டில் அது அலௌடு இல்லை. அது மாதிரி நம்மளுடைய டொமிஷனில் அலௌடு இல்லை. அது மாதிரி நான் 3rd ரவுண்டில் கரெக்டாக அவரை விட ஒரு மதிப்பெண் கம்மியாக இருக்கிற மாணவருக்கு கைட் பண்ணி நம்ம அட்மிஷன் வாங்குகிறோம். அவர் போய் அங்கே ஜாயின் பண்ணதெல்லாம் நீங்கள் திரும்ப அங்கே வர முடியல. இங்கே வெறும் 4,50,000 ஜாயின் பண்ண வேண்டிய ஒரு சீட்டை 18 லட்சம் கட்டி ஒரு மாநிலத்தில் படிக்கிறார். ஸோ நான் எதுக்கு நான் அதை சொல்லுவேன்னா, எப்போதுமே நம்மளுடைய தேவையை ஒருத்தரோட பகிர்ந்து என்னுடைய தேவையை இது சாத்தியம் இருக்கா இல்லைன்றதை புரிஞ்சுக்கிறது தவறே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். சரிங்களா? நான் எங்கிட்ட வாங்கணும்னு சொல்லலை, உங்களுக்கு யார் வந்து கம்ஃபர்டபுளாக அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக சரியான முறையில் அதை சொல்கிறாங்களோ அதை மட்டும் நீங்கள் கிளியராக பிளான் பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஒரு சோசியல் மீடியா மார்க்கெட்டில் நடந்து முடிந்த விஷயத்தை சாத்தியம் என்ன இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அதை மட்டும் தான் சொல்ல முடியும். நானும் அப்படி தான் சொல்ல முடியும். சரி, ஆனால் அடுத்து என்ன நடக்க வாய்ப்புகள் இருக்குன்ற அந்த அடுத்தடுத்த நடைமுறைகள்லாம் சொல்லும் போது நீங்கள் ஒரு கோர்ஸை பிளான் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எப்போதுமே பிளான் அண்ட் ஷெடியூலிங், கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், கிரிட்டிக்கல் திங்கிங், டைலமா சுச்சுவேஷனில் ஒரு சொல்யூஷன் தேடுறது, இந்த மாதிரியாக நிறைய விஷயம் இருக்குது. பட் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே கவர் பண்ணலாம், டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி, ஓகே, எனிவே ஸ்கிப் பண்ணி வந்தால் கூட பரவாயில்லை, டேரெக்டாக நான் விசிட்டுக்கு போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அடுத்த கல்லூரி கோவை மெடிக்கல் சென்டர் ரைட் அண்ட் ஹாஸ்பிட்டல், KMCHன்னு சொல்லுவோம். கோயம்புத்தூரில் இருக்கிற தமிழ்நாட்டு மாணவர்கள் இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவே எல்லா மாணவர்களுமே ஓரளவு தெரிந்த கல்லூரிகள், டாப் ரேங்கிங், டாப் லிஸ்ட் ரேங்கிங் சொல்கிறத விட நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் அப்படின்ற மாதிரி சொல்கிறது இதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த கல்லூரியோட தகவல்களை நான் கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுக்காக இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ KMCH பொறுத்த வரைக்கும் நிறைய சில ஸ்பெஷாலிட்டிலாம் சொல்கிறேன். ஒரு 30 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு இருக்கிற வசதிகள் இந்த கல்லூரியில் வெறும் 5 வருஷத்தில். காரணம், இவங்க 25 வருஷமாக மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறாங்க. 25 கிட்டத்தட்ட ஒரு 1990 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூரில். அந்த ஹாஸ்பிட்டல் கண்டினியூஸாக ரன்னிங், கிட்டத்தட்ட வந்து 250 பெட்டோட ஆரம்பித்த ஒரு ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு 1000 பெட்டோட ஒரு மெடிக்கல் காலேஜோட அப்ரூவல் வாங்கி ரன் பண்ணுறாங்க. அப்ரூவல் வாங்கின வருடம் 2019 தான். சொல்லப்போனால் இது 5வது பேட்ச். சரிங்களா? சொல்லப்போனால் 5வது 6வது பேட்ச் தான். பிஜி கோர்சஸ் கூட இல்லை. ஆனாலும் ஒரு பிஜி கோர்சஸ் இருக்கிற 30 வருஷம் 40 வருஷம் பழமையான கல்லூரியில் இருக்கிற அனைத்து வசதிகளுமே இந்த கல்லூரியிலையும் இருக்குது.
காரணம் இவங்களோட ஹாஸ்பிட்டலுடைய பேஷண்ட் ஃப்ளோ, எவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இந்த ஹாஸ்பிட்டல் போனால் நமக்கு உடம்பு சரியாயிடுன்ற மக்கள் மேலே இது இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நம்பிக்கை. சரிங்களா? ஸோ இந்த கல்லூரியில் நம்ம படிக்கும்போது காரணம் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், நிறைய பேஷண்ட் ஃப்ளோவை பார்க்க முடியும். ஸோ அங்கே படிப்பதே நமக்கு பெருமை. சரிங்களா? ஸோ அந்த கல்லூரியை பற்றி நான் சொல்வது எனக்கும் பெருமை. ஸோ இதில் இருக்கிற இடங்கள் மொத்தம் 150 இடங்கள். இதில் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எப்படி செக்ரிகேட் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குறாங்க, ஈவன் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக வெப்சைட்டில் போட்டது இவங்க மட்டும்தான். ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்களுடைய டிரான்ஸ்பரன்சி ரொம்ப ஸ்டாண்டர்டாக எல்லா சிஸ்டம் வச்சுருப்பாங்க. மெயினாக இந்த காலேஜ் எதுக்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணால், நிறைய மெடிக்கல் சம்மந்தமான அலைடு ஹெல்த் கோர்சஸ்லாம் அவ்வளோ கோர்சஸ் இருக்குது. எக்கச்சக்கமான கோர்ஸ் இவங்கள்ட்ட இல்லாத கோர்ஸே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு கோர்சஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. அதனால் இந்த காலேஜை வந்து எப்போதுமே டாப் பிளேஸில் நீங்கள் கையில் வச்சுக்கணும். என்னோட சாய்ஸஸில் என்னோட எக்ஸ்பர்ட் ஐ கேன் கிவ் யூ, இதுதான் நான் சொல்கிறேன். அதே போல் கவர்மெண்ட் கோட்டாவில் மொத்தம் 90 இடங்கள், 97 இடங்கள் சொல்லலாம். 7 சீட்டு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடும். ஸோ ரிமைனிங் 90 சீட் 92.5%. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 53 இடங்கள், என்ஆர்ஐ அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா 53. இது ஒரு ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கேட்டகரி, இது மைனாரிட்டி கேட்டகரியில் வராது. ஸோ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற ஒரு கல்லூரி நிர்வாகம். அதே போல் இதோடைய முதல் ரவுண்டு கவுன்சிலிங் எப்படி இருந்திருக்கு, என்ன மாதிரி இருக்கும், எனக்கு எதுவும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கான்ற உங்களோட ஐடியாவுக்கு மேபி இதில் இருக்கிற டேட்டா பயனுள்ளதாக இருக்கான்னு பாருங்கள். ஓசி கம்யூனிட்டியில் முதல் ரவுண்டு கவுன்சிலிங்கில் ஓசி கம்யூனிட்டியில் 571 மார்க்குக்கு சீட்டு கிடச்சிருக்கு. பிசி கம்யூனிட்டி 2023 557 மார்க்கும், பிசிஎம்மில் 535 மார்க்கும், எம்பிசியில் 526 மார்க்கும், எஸ்சி 442, எஸ்சிஏ 375, எஸ்டி 351 மார்க் ரவுண்டு 1 கிடைச்சிருக்கு. அதே போல் ரவுண்ட் 2ல் அப்கிரேடட்ல ஒரு 11 மார்க் குறைஞ்சு 560 மார்க்கு. ஓசி பிசியில் வந்து 554. ஸோ கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஎம் 534, 1 மார்க் குறைஞ்சிருக்கு. எம்பிசியில் 524, எஸ்சி 439, எஸ்சிஏ 375, எஸ்டி 351 மார்க்கில் 2023 எஸ்டி நடந்திருக்கு. அதே போல் ஓசி, அதாவது மாப்பப் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங் எனக்கு தெரிஞ்சு எந்த கட் ஆஃப் சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பில்லை, இருந்தாலும் நம்ம பார்த்துருவோம். ஓசியில் அதே மார்க் கன்யூ ஆயிருக்கு 560, பிசியிலும் அதே மார்க் கன்யூ ஆயிருக்கு 554, பிசிஎம் அதே சேம் மார்க்கு, எந்த மாற்றமும் இல்லை. அதே போல் எம்பிசி சேம் மார்க், எந்த மாற்றமும் இல்லை. எஸ்சிலையும் சேம் மார்க்கு 439, எஸ்சிஏ 355, அது மட்டும் மார்க் சேஞ்ச் இருக்குது. எஸ்டி அதே சேம் மார்க் கன்யூவாக இருக்குது. இருக்கிற அந்த ஒரு சீட்டையும் அவங்க கிளியராக வந்து இது பண்ணிட்டாங்க. ஓசி 28 சீட்டு, பிசி 24 சீட்ஸு, பிசிஎம் 2 சீட்டு, எம்பிசி 18 சீட்டு, எஸ்சி 15, எஸ்சிஏ 2, எஸ்டியில் 1 சீட்டு. அதே போல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ரவுண்டு 1ல் இந்த கல்லூரியில் சீட்டு கிடைச்சதுக்கான கட் ஆஃப் மார்க் என்ன ரேஞ்சில் இருக்குன்னா 512 மார்க் ரேஞ்சில் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ப்ரிஃபர் ஆகிருக்காங்க. ரவுண்ட் 2ல் 497, ரவுண்ட் 3ல் 495. இங்கே இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா வெளி மாநிலத்தவர்கள் இங்கே வரலாம். இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி நம்ம அடுத்த காலேஜ் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பாயிண்ட் நான் சொல்கிறேன். இதை சீக்கிரம் முடிச்சுக்கலாம், ரொம்ப நேரம் லெங்க்தாக போக வேண்டாம். கவர்மெண்ட் கோட்டா 4.5 lakh ஃபீஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டா 13.5 lakh ஃபீஸு, என்ஆர்ஐ லேப்ஸ்டு கோட்டா 21.5, என்ஆர்ஐ கோட்டா 24.50. ஸோ இதில் வந்து அவங்களே டிக்டேட் பண்ணியிருக்கிறாங்க டெவலப்மெண்ட் ஃபீஸ் 40,000 வாங்க போகிறோன்னு. இது இல்லாமல் ஒரு ஃபீஸ் சொல்கிறாங்க. அந்த ஃபீஸோட வேல்யூ வந்து யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம். ஸோ யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் மீன்பி 1 year மட்டும்தான் இருக்கலாம், அடுத்த வருஷம் இல்லாமல் இருக்கலாம். புக்ஸ் அண்ட் யூனிஃபார்ம் எவ்ரி இயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹாஸ்டல் ஃபீஸ் எவ்ரி இயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த கல்லூரியை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை நான் ஷார்ட் டைமில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். மேபி அடுத்த வீடியோவில் அடுத்த கல்லூரியோட தகவல்களை பார்க்கலாம். கண்டிப்பாக நீங்கள் மோஸ்ட் ப்ரிஃபர்டு காலேஜில் இந்த கல்லூரியை கண்ணை மூடிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு தரமான கல்லூரியில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா?